இன்றைக்கி ஒரு வழியாக வயலுக்கு வந்தாச்சுங்க. வயலுக்கு வந்துட்டு நம்ம மச்ச மிளகா செடிலாம் ஓரளவு நல்லா க்ரோத்தாக வளர்ந்துருச்சு. வளர்ந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா, மெயினாக இப்போ வெட்டுக்கிளி வந்து அந்த தண்டு கொஞ்சம் நீட்டாக வளர்றத சென்டரில் கட் பண்ணி விடுது. அதே நேரத்தில் பூ வைக்கிற ஸ்டேஜ். அதனால் என்ன பண்ணால் அந்த வெட்டுக்கிளிக்கும் அதில் தான் பச்சை பூச்சி 1-2 இருக்குது, அதுக்கும் மருந்தடிக்க தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து எங்கள் மாமாவும் மருந்தடிச்சிட்டு இருந்தார். மாமா இன்றைக்கி வெளியே வேலைக்கு போகல, அதனால் நான் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன். இப்போ நிறைய இடத்துல நான் செடி போயிடுச்சு, ஆனால் அந்த செடிங்களே உடஞ்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு வழியாக எங்கள் மாமா ஒரு சைட்லேருந்து ஃபுல்லாக அடிச்சிட்டு இருந்தார். அதே நேரத்தில் 1-2 வெட்டுக்கிளிங்கெல்லாம் பறந்துகிட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள், செடியில் பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய மாமா வந்து சவந்தல் ரோஜா பூ செடிக்கு மருந்தடிச்சிருந்தார். செம்மைன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு சவந்தல் ரோஜான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மருந்தடிச்சிட்டு இருந்தார். இதுக்கு ஏன் மருந்தடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இந்த பூட்டை வருது பார்த்திங்களா, பூ இருக்குது பார்த்திங்களா கொத்து கொத்தா, இதில் வந்து நோவு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் ஒரு பக்கம் வந்து மருந்தடிச்சிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ மருந்தடிச்சுட்டா தான் திருப்பி அடுத்த மோசம் வரது நல்லா வரும். ஒரு வழியாக காலையில் வந்து மருந்தடிச்சு முடிச்சிச்சு.